Hello all, welcome to Concept Clarity by Tamil. Before that, I want to tell you one thing. இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க ஸ்லோவா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணா ஸ்பீடை வந்து 1.25 இல்லைன்னா 1.5ல வச்சு பார்த்துருங்க. ஸோ இந்த இனிஷியேட்டிவோட மெயின் கோலே வந்து எப்படியாவது த கண்டென்ட் வில் பி ரீச் யூ. உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப் ஆச்சுன்னா தட் இஸ் த கிரெடிட் ஃபார் மீ. வீடியோக்குள்ளார போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு எப்படி ஒரு சாப்டரையோ இல்லைன்னா ஒரு லெசனையோ வந்து படிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் சப்ஜெக்ட் வைஸ் நான் எப்படி படிக்கிறதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி ஒரு சாப்டரை எப்படி நம்ம படிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடில் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது சப்ஜெக்ட் வைஸ் போகும்போது இன்னும் ஈஸியாக உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அந்த வீடியோவில் நான் சப்ஜெக்ட் வைஸ் எப்படி படிக்கிறது, புக் ரிசோர்ஸஸ்லாம் என்ன, டெலகிராம் ரிசோர்ஸஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாகவே போடுறேன். ஸோ எந்த சப்ஜெக்ட்டு நீங்கள் எந்த ஒரு சாப்டர் எடுத்துகிட்டு நீங்கள் படிக்கிறீங்கனாலும் அந்த மெத்தடு தான் வந்து SQ4R மெத்தடு. எஸ் ஃபார் சர்வே, Q ஃபார் கொஷின், 4R இருக்கிறனால ரீட், ரெக்கார்ட், ரிசைட் அண்ட் ரிவ்யூ. நம்ம பொதுவாக படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு NCERT இல்லைன்னா ஸ்டாண்டர்ட் புக்கில் ஒரு சாப்டர் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஃபஸ்ட்டுலேருந்து ஆரம்பித்து எண்டு வரைக்கும் அப்படியே ஒரு பாசிவ் ரீடிங்லேயே படித்து முடிச்சிருவோம். ஸோ அப்படி படிக்காமல் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது சர்வே. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட பின்னாடி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஓவர்வியூ என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ அந்த சாப்டரை எடுத்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சாப்டரோட டைட்டில் என்ன, ஓகே என்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் டைட்டில்ஸ் என்னது கொடுத்துருக்காங்களா, வேற ஏதாவது சப்ஹெட்டிங்ஸ் இருக்கா, பாக்ஸஸ் என்னென்ன இருக்கு, டேபிள்ஸ் ஃபார்மேட்டில் ஏதாவது கொடுத்துருக்காங்களா, ஸோ மெயின் கொஷின்ஸ் அட்ரஸ் பண்ணியிருக்காங்களா, கீவேர்ட்ஸ், ஃப்ரேசஸ், போல்டு லெட்டரில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, பிக்சர்ஸ் அண்ட் டயக்ராம்ஸ், கன்க்ளூஷன்ஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களா. ஸோ ஃபைனலாக வந்தோம்னா அந்த சாப்டருக்கு பின்னாடியே வந்து சம்மரி கொடுத்துருப்பாங்க, அதையும் ஒரு டைம் ரீட் பண்ணணும். பின்னாடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸில் கொடுத்துருப்பாங்க கொஷின்ஸ்லாம், அந்த கொஷின்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு டைம் அனலைஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து கொஷின் அப்படிங்கிறது இங்கே புக் பேக் கொஷின்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம வந்து ஒன்று மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லைன்னா ப்ரிலிம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ அதனால் நம்ம வந்து PYQவே நமக்கு இருக்குது. மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஷின்ஸ் நடக்கும்போது நம்மளோட மெயின்ஸோட PYQ எடுத்து ஒரு டைம் அனலைஸ் பண்ணுறது. ஓகே நம்ம கொடுத்துருக்கிற சாப்டரில் இருக்கிற டாப்பிக்கு சம்மந்தப்பட்ட என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் பார்த்துடலாம். சேம் அஸ் ப்ரிலிம்ஸ்க்கும் அதே மாதிரி தான் PYQ எடுத்து பார்க்கணும். ப்ரிலிம்ஸோட PYQ எடுத்து பார்க்கும்போது அங்கே எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ஓவராலாக ஒரு ஐடியா கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளோட ரிசல்ட் வந்து இன்னும் ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ரீடு. இங்கே ரீட் அப்படிங்கிறது நான் 3 ரீடிங்குமே இதுக்குள்ளாரையே கொண்டு வரேன். ஃபர்ஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங். ஃபர்ஸ்ட் ரீடிங் படிக்கும்போது நம்ம ஒரு ஸ்டோரி படிக்கிற மாதிரியே படிக்கலாம். என்ன அதில் இருக்குது, சும்மா ஜென்ரலாக ஒரு நார்மல் ஸ்டோரி புக் படிக்கும்போது என்னென்ன தெரிஞ்சுக்குமோ அதே மாதிரி தெரிஞ்சுக்கிட்டா போதும். செகண்ட் டைம் படிக்கும்போது கொஞ்சம் இன்டென்சிவாக இருக்கணும் அந்த ஸ்டடி. தேர்ட் டைம் ரீட் பண்ணும்போது தான் நம்மளோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம PYQ பேஸ் பண்ணி படிக்கணும். ஒன்ஸ் இந்த தேர்ட் ரீடிங்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரெக்கார்டு. இங்கே ரெக்கார்ட் அப்படிங்கிறது நோட்ஸ் அப்படிங்கிறது அங்கே கொடுத்துருக்கிற கண்டென்ட்டை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறதில்ல, நம்மளோட ஓன் வேர்ட்ஸில் எழுதி வைக்கிறதா வந்து நம்மளோட நோட்ஸ். கீவேர்ட்ஸ் இருந்தால் அதை மாறாமல் அப்படியே எழுதி வச்சிருக்கலாம். ஏன்னா மெயின்ஸுக்கு போகும்போது நம்மளோட ஆன்சர்ஸ் வந்து கீவேர்ட்ஸ் பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா தான் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ரிச் லுக்காக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரிசைட், இமிடியட் ரீகால் தான். அந்த சாப்டர் ஃபுல்லாக படித்தாச்சு, 3 ரீடிங்கும் முடிச்சிட்டோம், நோட்ஸும் எடுத்தாச்சு அப்படின்னா இன்னைக்கு நோட்ஸ் எடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதை நாளைக்கே வந்து எடுத்து நம்மளோட நோட்ஸ்ல இருந்து தான் படிக்கணும். தட் இஸ் இமிடியட் ரீகால். நெக்ஸ்ட் ஸ்டெப் ரிவ்யூ. 3 ரீடிங் விட்டாச்சு, நோட்ஸ் எடுத்துட்டோம், அடுத்த நாளே அது நம்மளோட நோட்ஸ் எடுத்து பார்த்தாச்சு, அதோட விடக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து ரிவ்யூ ஸ்டேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கே ஒரு ஸ்கெடியூல் போட்டு வச்சுக்கணும். ஓகே ஃபர்ஸ்ட் ரிவிஷன் வந்து இந்த டேட்டில் பண்ணியிருக்கோம், அதுலேருந்து 1 வீக்கில் வந்து செகண்ட் ரிவிஷன், அதுலேருந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் தேர்ட் ரிவிஷன், அதுலேருந்து ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் ஃபோர்த் ரிவிஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம படிச்சிருக்கிற விஷயம் மறந்து போகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ரீடைன் பண்ணுறதுக்கு திஸ் இஸ் த பெஸ்ட் வே. ஒரு நார்மல் பர்சனுக்கும் ஒரு டாப்பர்ஸ்க்கும் சேம் மெமரி தான் இருக்குது, சேம் புக்ஸில் தான் படிக்கிறாங்க, நோட்ஸ் எடுக்கிறதும் சேமாக தான் இருக்குது. பட் அவங்களால எஃபெக்டிவாக எப்படி ஆன்சர் கொண்டு வர முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களோட ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி தான். இந்த இடத்துல நான் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸாக இருந்தாலும் சரி, ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸாக இருந்தாலும் சரி, நம்ம டெஸ்ட் சீரிஸ் வந்து என்ரோல் பண்ணியிருப்போம். ஒரு 6 மந்த்ஸுக்கு டெஸ்ட் வந்து வீக்லி நம்ம டெஸ்ட் எழுதிட்டே இருப்போம். ஸோ அந்த வீக்குக்கான சப்ஜெக்ட் என்னவோ அதை தான் படிப்போம், மறுபடியும் எழுதுவோம், மறுபடியும் அடுத்த வீக் வந்து அடுத்த டெஸ்ட் போயிடும், அடுத்த சப்ஜெக்ட் போயிடும். ஸோ இப்படியே போய்கிட்டே தான் இருக்கும். ஒரு சப்ஜெக்டில் நம்ம டெஸ்ட் எழுதியிருக்கோம் அப்படின்னா திரும்ப அந்த சப்ஜெக்டே நம்ம படிக்கிறதுக்கு ஒரு 6 to 7 டெஸ்ட்டுக்கு அப்புறம் தான் திரும்ப வருவோம். அந்த 7th டெஸ்ட்டில் எடுத்து பார்க்கும்போது நமக்கு எதுவுமே ஞாபகத்தில் இருக்காது, எல்லாமே மறந்து போயிருக்கும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் படிச்சிருக்கோம், திரும்ப இடையில நம்ம எதுவுமே ரிவைஸ் பண்ணவே இல்லை, எகைன் நம்ம 7th டெஸ்ட்டுக்கு தான் வந்திருக்கோம்.
அப்படி இருந்தா எதுவுமே ஞாபகத்துல இருக்காது. ஸோ என்ன பண்ணலாம்? ஸோ ரிவிஷன் வந்து இன் பிட்வீன் டைம்ல குடுக்கணும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தா, நம்ம எந்த புக்ல படிச்சோமோ, அதே புக்கையே தான் நம்ம திரும்ப எடுத்து ரிவைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நெனைக்கிறோம். அதுதான் தப்பு. நம்ம புக்ல படிக்கிற வரைக்கும் அது வந்து புதுசாவே இருந்துட்டே தான் இருக்கும். எப்ப நம்மளோட நோட்ஸ கன்வெர்ட் பண்ணிட்டு, நோட்ஸ்ல ரிவைஸ் குடுக்க ஆரம்பிக்கும்போது அது எஃபெக்டிவா இருக்கும். நீங்க படிச்ச புக்க ரிவைஸ் பண்றதுக்கு ஒரு 2 டேஸ் தேவைப்படும். ஆனா, நம்மளோட நோட்ஸ் வந்து ஒரு 10 பேப்பர்ஸ்லயே வச்சிருப்போம். அது வந்து 1 மணி நேரம் கூட ஆகாது. எப்படி எஃபெக்டிவா ரிவைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஆக்டிவ் ரீடிங் வெர்சஸ் பாசிவ் ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயம் இருக்கு. பாசிவ் ரீடிங் எப்பல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, எப்ப அந்த கன்டென்ட்ட நம்ம பிரெயின் ஸ்டார்ம் பண்ண தேவையில்ல. அது பார்த்தாவே ஆன்சர் பண்ணிரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டும் தான் நம்ம பாசிவ் ரீடிங் பண்ணணும். பட் ஆக்டிவ் ரீடிங் அப்படிங்கிறது மெயின்ஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம். ஆக்டிவ் ரீடிங்க 2 டைப்பா பண்ணலாம். ஒண்ணு வந்து ஸ்பேஸ்டு ரிப்பிட்டேஷன், இன்னொன்னு வந்து ஆக்டிவ் ரீகால். ஸ்பேஸ்டு ரிப்பிட்டேஷன்னா இப்ப முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ரிவிஷன், செகண்ட், தேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு ஸ்கெட்யூல் போட்டுட்டு 1 வீக் ஒன்ஸ், 2 வீக்ஸ், 3 வீக்ஸ், 1 மந்த், 1 1/2 மந்த்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஸ்கெட்யூல் போட்டுட்டு ஒரு இன்டர்வல் பேஸ்ல நம்ம வந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. நெக்ஸ்ட் டைப் வந்து ஆக்டிவ் ரீகால். ஆக்டிவ் ரீகால் அப்படிங்கிறது, ஒரு சாப்டர் நம்ம படிச்சு முடிச்சோனே, க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு, ஓகே இந்த சாப்டர்ல என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருந்தது, என்னென்ன டயகிராம்ஸ் இருந்து, டேபிள்ஸ் இருந்துச்சு, கீவேர்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு நாமே வந்து ஆக்டிவா ரீகால் பண்ணி பார்க்கறது தான் வந்து இந்த மெத்தட். இது என்ன மாரியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, நம்ம படிச்சு முடிச்சதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு, ஓரலா சொல்லி பார்க்கறது. இது இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து ஒரு பேப்பர் எடுத்து, ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் மாதிரி மெயின் பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணி வைக்கிறது. 3 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்றது. அந்த சாப்டர் நம்மளோட ஃப்ரெண்டும் முடிச்சிருந்தாங்க அப்படின்னா, நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது, இன்னும் அவங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் நமக்கு தெரியும். நமக்கு தெரிஞ்சத நம்மளும் சொல்லிக் குடுக்க முடியும். நெக்ஸ்ட் ஹவ் டூ ஸ்டடி ஃபார் மெயின்ஸ். இந்த மெத்தட எப்படி நம்மளோட மெயின்ஸ் பிரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம். இங்க நான் 11th என்சிஇஆர்டில இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் இந்தியன் ஆர்ட்ல 6th சாப்டர் எடுத்திருக்கேன். டெம்பிள் ஆர்க்கிடெக்சர் அண்ட் ஸ்கல்ப்சர். இதுதான் இந்த சாப்டரோட டாபிக். ஸோ நான் முதல்ல எடுத்தோனே என்ன பண்ணுவேன்? இந்த டாபிக் வந்து நம்மளோட சிலபஸ்ல எங்க பிளேஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். மெயின் சிலபஸ் பார்த்தோம்னா, பேப்பர் 2ல ஜெனரல் ஸ்டடீஸ் 1ல இந்தியன் ஹெரிடேஜ் அண்ட் கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு. அதுக்கு கீழ சாலியன் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஆர்ட் ஃபார்ம்ஸ், லிட்ரேச்சர் அண்ட் ஆர்க்கிடெக்சர் ஃப்ரம் ஏன்ஷியன்ட் டு மாடர்ன் டைம்ஸ் இருக்கு. ஸோ ஆர்க்கிடெக்சர் அப்படிங்கிற வேர்டு வந்து எக்ஸ்பிளிசிட்டாவே இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து சர்வே. இந்த ஸ்டெப்ல என்ன பண்ணணும்? ஒரு ஸ்கிம் பண்ணணும். அந்த சாப்டரையே வந்து ஸ்கிம் பண்ணணும். டயகிராம்ஸ் இருக்கா? டேபிள்ஸ் இருக்கா? போர்டு லெட்டர்ஸ் இருக்கா? சப் டாபிக்ஸ் என்னென்ன இருக்கு? வேற என்னலாம் பிக்சர்ஸ் குடுத்துருக்காங்க? அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சாப்டரையே ஸ்கிம் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த A4 ஷீட் எடுத்து அந்த சாப்டரோட நேம், டெம்பிள் ஆர்க்கிடெக்சர் அண்ட் ஸ்கல்ப்சர். அதுக்கு கீழ வர சப்ஹெட்டிங்ஸ் இந்த மாரி ஏர்லி டெம்பிள்ஸ், நகரா, சென்ட்ரல், வெஸ்ட், ஈஸ்ட் இந்தியா, ஹில்ஸ், புத்திஸ்ட், சைனீஸ் ஆர்க்கிடெக்சரல் டெவலப்மெண்ட்ஸ். இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து அந்த சாப்டரோட சப் டாபிக்ஸா இருக்கு. நான் முதல்ல அந்த சப் டாபிக்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து நோட் பண்ணி வச்சுருவேன். இப்ப நம்ம ஸ்கின் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஏர்லி டெம்பிள்ஸ் இருக்கு. இங்க வந்து ஒரு பிக்சர் குடுத்துருக்காங்க. இது ஒரு சிவா டெம்பிள். இது நகரா டெம்பிள். நகரா டெம்பிளோட ஸ்டைல் எப்படி இருக்கும்? கீழ கர்ப்பகிரகா, மேல ஷிகரா, அதுக்கு மேல வந்து அமலக்கா, அதுக்கு மேல கலாஷா. அடுத்து நகரா அண்ட் நார்த் இந்தியன் டெம்பிள் ஸ்டைல். ஸோ அப்படின்னா நார்த் இந்தியால இருக்கிற என்னென்ன டெம்பிள்ஸ் எல்லாம் இங்க வந்து பிக்சர் குடுத்துருக்க போறாங்க. சன் டெம்பிள் குடுத்துருக்காங்க. விஷ்ணு டெம்பிள். அடுத்தது சென்ட்ரல் இந்தியா. இங்க ஒரு பாக்ஸ் குடுத்துட்டு சில வேர்ட்ஸ்லாம் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. போல்டு பண்ணியிருக்காங்க. அப்ப அதையும் நாம நோட்டீஸ் பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கஜுராஹோ விஸ்வநாத் டெம்பிள், காந்தரியா மகாதேவ் டெம்பிள், லக்ஷ்மணா டெம்பிள். வெஸ்ட் இந்தியான்னு சொல்லி பார்த்தோம்னா சன் டெம்பிள் குடுத்துருக்காங்க. சேம் அகைன் பேராகிராஃபா தான் இருக்கு. ஈஸ்ட் இந்தியா, காமாக்யா டெம்பிள் அசாம், டெரகோட்டா டெம்பிள், இங்க ஸ்டோன் சேரியட் ஹம்பி, டெம்பிள். அப்புறம் ஹில்ஸ்ன்னு ஒரு டாபிக் இருக்கு. அதுல இருக்கிற டெம்பிள்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. அடுத்தது டிராவிடா ஆர் சவுத் இண்டியன். மீனாட்சி டெம்பிள் மதுரை, கங்கை கொண்ட சோழபுரம். சவுத் இண்டியன் டிராவிடா ஸ்டைலோட ஆர்க்கிடெக்சர் எப்படி இருக்குன்னா, இங்க முன்னாடியே கோபுரம் இருக்கும். அதுக்கப்புறம் மண்டபம், கர்ப்பகிருகா, விமானா, அதுக்கப்புறம் மேல சிகரா. ஷோர் டெம்பிள் மகாபலிபுரம் குடுத்துருக்காங்க. நந்தி, பிரகதீஸ்வரர் டெம்பிள், மகாபலிபுரத்துல இருக்கிற 5 ரத்தாஸ், கைலாசநாதர் டெம்பிள், எல்லோரா, ஐஹோல், துர்கா டெம்பிள் குடுத்துருக்காங்க. இங்க விருப்பாக்ஷா டெம்பிள், சோமநாதபுரம். இங்க ஒரு ஸ்கல்ப்சர் குடுத்துருக்காங்க. நடராஜா.
அடுத்தது புத்திஸ்ட் அண்ட் ஜெயின் ஆர்கிடெக்சரல். ஓகே, புத்திஸ்ட் அண்ட் ஜெயின் ரிலேட்டடா இருக்கிற ஆர்கிடெக்சர் எல்லாம் பார்க்க போறோம். போத் கயா, நலந்தா யூனிவர்சிட்டி, அதனோட சைட்டு, லக்ஷ்மணா டெம்பிள், ஸோ லார்ட் பாகுபலி, இங்க வந்து மவுண்ட் அபுல இருக்க ஜெயின் ஸ்கல்ப்சர் ஒண்ணு. சேம் அதே தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராடா பிக்சர்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. அது எல்லாமே ஒரு கோ த்ரூ பண்ணிக்கலாம். இது எல்லாமே பாக்ஸ் டைப்ல இன்னும் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா குடுத்துருக்கறனால, இத கீனா இதையும் நோட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் முடிஞ்சது. புக் பேக் கொஸ்டின்ஸ் குடுத்துருக்காங்க எக்ஸர்சைஸ்ல. ஒன்ஸ் நம்ம இந்த சாப்டர் ஃபர்ஸ்ட் ரீடிங் முடிச்சதுக்கு அப்புறமே இந்த கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்துட்டு, ஜஸ்ட் எழுதி பார்க்கணும்னு அவசியம் இல்ல. பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ஸ்க்கு இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் ஆன்ஸரா வரலான்னு சொல்லிட்டு நாம கிரியேட் பண்றது தான். ஓகே, சர்வே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட கொஸ்டின்ஸ் பார்க்கணும். இப்ப நம்ம புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்தாலும் சரி, ஆனா நமக்கு மெயினா பார்க்க வேண்டியது மெயின்ஸுக்கு பிஒய்க்யூ, பிரிலிம்ஸோட பிஒய்க்யூ. எதுக்கு படிக்க போறோமோ அதனோட பிஒய்க்யூ கொஸ்டின்ஸ் எடுத்து பார்க்கணும். இப்ப நம்மளோட சாப்டர் என்னது? ஆர்க்கிடெக்சர் அண்ட் ஸ்கல்ப்சர். ஓகே, அப்ப என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்க போறோம். இந்த பிடிஎஃப் வந்து சாரதி ஐஏஎஸோட டாக்டர் ஷிவின் வந்து அவரோட சைட்லயே அப்லோட் பண்ணியிருக்காரு. நான் என்னோட குரூப்லயும் இதை நான் கொடுக்குறேன். ஜிஎஸ் பேப்பர் வைஸாவும் குடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழ ஒவ்வொரு டாபிக் கீழயும் என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு குடுத்துருப்பாங்க. ஆர்க்கிடெக்சர் டாபிக் கீழ இங்க குடுத்துருக்காங்க. சோலா ஆர்க்கிடெக்சர் ரெப்ரசன்ட் எ ஹை வாட்டர் மார்க் இன் த எவல்யூஷன் ஆஃப் டெம்பிள் ஆர்க்கிடெக்சர். போது அங்க இல்லாட்டினாலும் இனிமே நம்ம ஏதாவது சோலா பத்தி படிக்கிறோம்னா சோலா ஆர்க்கிடெக்சரும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் டாபிக் டான்ஸ், லிட்ரேச்சர், ரிலிஜியஸ் பிராக்டிஸ், யூனிவர்சிட்டி. ஓகே, ஸ்கல்ப்சர் இங்க இருக்கு. 2014ல காந்தாரா பத்தி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அகைன் ஆர்க்கிடெக்சர் இருக்கு. இதுல மெசோலித்திக் ராக் கட் ஆர்க்கிடெக்சர் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் புத்திசம் இருக்கு. புத்திசம்ல ஏர்லி புத்திஸ்ட் ஸ்தூபா ஆர்ட் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்க்கிடெக்சர் இருக்கு. 2020ல ராக் கட் ஆர்க்கிடெக்சர் கேட்டிருக்காங்க. ஸ்கல்ப்சர் கேட்டிருக்காங்க. 2022ல மெடிவல் இந்தியன் டெம்பிள் ஸ்கல்ப்சர்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அகைன் ஆர்க்கிடெக்சர் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. 2022 த லைன் அண்ட் புல் ஃபிகர்ஸ் இன் இந்தியன் மித்தாலஜி ஆர்ட் அண்ட் ஆர்க்கிடெக்சர் கேட்டிருக்காங்க. ஸோ அவ்வளவுதான். இந்த சாப்டர் பார்க்கும்போது ஒரு ஆர்க்கிடெக்சர் அண்ட் ஸ்கல்ப்சர் அப்படிங்கிற ஒரு சாப்டர் கீழேயே வந்து ஒரு 7 to 8 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்ண முடியுது. இந்த மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணணும். இதுதான் நம்ம கொஸ்டின் பார்ட்ல நம்ம பண்ண போறது. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், அதுவும் இல்லாம யூபிஎஸ்சி மாதிரி ஒரு டஃபஸ்ட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது, ஸோ இந்த மெத்தடு தான் வந்து ஒரு எஃபெக்டிவான மெத்தடா இருக்கும். நம்ம மெயின்ஸ் பிஒய்க்யூ பேஸ் பண்ணி தான் படிக்கணும். ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கும்போதும் அதனோட பிஒய்க்யூ பேஸ் பண்ணி படிக்கும்போது நம்ம தேவையில்லாம நிறைய படிக்கவும் தேவையில்ல. நம்மளோட கன்டென்ட்டும் கம்மியா இருக்கும். ரிவைஸும் நிறைய டைம் பண்ண முடியும். கொஸ்டின் பார்ட் முடிச்சிட்டோம் அப்படின்னா ரீடிங் பார்ட். ஸோ இப்போ நம்ம ஸ்கிம் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ரீடிங் கொடுக்கணும், செகண்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங். அதெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ரெக்கார்டு, நோட்ஸ். இப்போ இதுல நிறைய வந்து டெம்பிள்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க, ஆர்க்கிடெக்சர் பத்தி சொல்லியிருக்கிறதுனால எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுக்கணுமான்னு சொல்லிட்டு பார்க்கணும். இல்லை என்னால் புக்லேயே ஹைலைட் பண்ணி படிச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதையும் பண்ணிக்கலாம். புக்கையே அப்படியே காப்பி பண்ண தேவையில்லை. மெயின்ஸ் பிஒய்க்யூ பார்த்துருக்கோம். அதில் கேட்டிருக்கிற கொஷின்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து நோட்ஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ரிசைட், தட் இஸ் இமீடியட் ரீகால், ரிவ்யூ இந்த ரிவிஷன். இங்கே இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ இது ஃபுல்லாகவே வந்து நம்ம பிளேசஸ் பேஸ் பண்ணி வருது. இந்தியான்னு எடுத்துட்டோம்னா அது சென்ட்ரல், வெஸ்ட், ஈஸ்ட், அந்த ஹில்ஸ் இந்த மாதிரி பார்க்குறோம். சவுத் இந்தியா, நார்த் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளேசஸ் பேஸ் பண்ணி நம்ம ஏதோ படிக்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ பார்க்கும்போதே தெரியுது. உடனே நம்ம என்ன பண்ணிடணும்னா இந்த பிளேசஸ் எல்லாம் ஒரு இந்தியா மேப்ல பிளேஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி படிக்கிறது ப்ரிலிம்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஹவு டு ஸ்டடி ஃபார் ப்ரிலிம்ஸ். இந்த ஸ்டடி மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கலாம்னு பார்க்கலாம். நம்ம எந்த ஒரு சாப்டர் எடுத்தாலும் நான் என்ன சொல்லியிருக்கேன், சிலபஸ் எங்க இருக்குன்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். ப்ரிலிம்ஸ் சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரலான ஒரு டாபிக் கொடுத்துட்டாங்க. ஹிஸ்டரி ஆஃப் இந்தியாவுக்கு கீழே எல்லாமே கவர் ஆகும். ஏன்ஷியன், மெடிவல், மாடர்ன், ஆர்ட் அண்ட் கல்ச்சரும் இதுக்கு கீழே தான் வரும். டெம்பிள் அண்ட் ஆர்கிடெக்சர் எல்லாமே இதுக்கு கீழே தான் வரும். சிலபஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ப்ரிலிம்ஸோட பிஒய்க்யூ பார்க்கணும். நான் ப்ரிலிம்ஸ்க்கு வந்து பிஒய்க்யூக்காக ரெஃபர் பண்றது ஒன்லி ஐஏஎஸோட இந்த பிடிஎஃப் தான். இதுல 2022 வரைக்கும் டாபிக் வைஸ் செப்பரேட்டா கொடுத்துருப்பாங்க வித் எக்ஸ்பிளனேஷனோட. 2023 ஜென்ரல் அனலைஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. இந்த பிடிஎஃபோட அப்டேட்டட் வெர்ஷன் ஏதாவது நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா நம்மளோட குரூப்ல வந்து ஷேர் பண்ணுங்க. இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதே பிடிஎஃப்ல ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பிஒய்க்யூ அனாலிசிஸ் வந்தோம்னா என்னென்ன டாபிக் கீழே எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. இந்தியன் ஆர்கிடெக்சர்ல 8 கொஸ்டின், டெம்பிள் ஆர்கிடெக்சர் 6 கொஸ்டின்ஸ், இந்தியன் பெயிண்டிங்ஸ், மியூசிக், இந்தியன் டான்ஸ், மார்ஷியல் ஆர்ட்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டா டாபிக் வைஸ்ல எந்தெந்த இயர்ல எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்பிளனேஷனும் வந்து ஒரு டேபிளோட, ஒரு பிக்சரோட, மேப் எங்கெல்லாம் கொடுக்க முடியும்,
அப்படின்னு சொல்லிட்டு நீட்டா ஒரு பாக்ஸ் போட்டு, வேற ஏதாவது ட்ரிக் இருக்கு, அத நமக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னா, அதையும் ஒரு பாக்ஸ்ல குடுத்திருப்பாங்க. பிஒய்க்யூ கொஸ்டின்ஸ் பார்க்குறேன். டெம்பிள் ஆர்க்கிடெக்சருக்கு கீழ என்ன கேட்டிருக்காங்கன்னா, சௌசத் யோகினி டெம்பிள் கேட்டிருக்காங்க 2021ல. ஓகே, அத நான் நோட் பண்ணிக்கிறேன். கொஸ்டின்ஸ் பார்த்த உடனே சால்வ் பண்ண ட்ரை பண்ண வேண்டாம். டாபிக் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணி வச்சாவே போதும். 2012ல நகரா, டிராவிடா, வெசரா பத்தி கேட்டிருக்காங்க. 19ல கல்யாண மண்டபம் பத்தி கேட்டிருக்காங்க. 17ல சன் டெம்பிள்ஸ். 15ல ஒரு லிஸ்ட் குடுத்து கேட்டிருக்காங்க. 14ல பஞ்சயாத்தன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஐடியா கிடைச்சிருச்சு. ஓ, இந்த சாப்டர்ல இருந்து இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து பிரிலிம்ஸ்க்கு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட பிரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷன் இந்த மாதிரி தான் எடுத்துட்டு போகணும். இதுக்கெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமா குடுத்து படிக்க ஆரம்பிக்கணும். இப்ப மெயின்ஸுக்கும் படிச்சுட்டோம், பிரிலிம்ஸ்க்கும் படிச்சுட்டோம். ஆனா எந்த இடத்துல நம்ம வேரியேஷன் காமிக்கணும் அப்படின்னா, மெயின்ஸ்ன்னு சொல்லிட்டு வரும்போது இங்க நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது வேல்யூ ஆடட் பாயிண்ட்ஸ். அந்த சாப்டர்ல இருந்து நான் என்னோட மெயின்ஸுக்கு எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பிரிலிம்ஸ்க்கு அப்படின்னு சொல்லும்போது கான்செப்டோட சேர்த்து ஃபேக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து படிக்கணும். ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோல சொல்லியிருக்கிற எல்லா பிடிஎஃப்பும் நம்மளோட யூபிஎஸ்சி குரூப்ல ஷேர் பண்றேன். ஸோ இங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் யூபிஎஸ்சி எடுத்து சொல்லியிருக்கேன். நீங்க டிஎன்பிஎஸ்சி இல்லைன்னா வேற ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு பிரிலிம்ஸ் மெயின்ஸ் இருக்கிற மாதிரியான எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா அதுக்கும் இதே மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு இல்ல ஏதாவது கைடன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல கேளுங்க, இல்லைன்னா குரூப்ல கேளுங்க. நான் வந்து ஆன்சர் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video.